பிறர் சொல்வதின் மூலமாக நீங்கள் கேட்டுணர்ந்து இறைவன் மீது அன்பு வைத்தீர்களா, இறைவனை உணர்ந்து கொண்டீர்களா, இறைவன் மீது பக்தி செலுத்துகிறீர்களா அப்படின்னு கேட்டா, அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ஈஸ்வரன் மீது பக்தி செலுத்த வேண்டும் அல்லவா, அந்த சிவபெருமானின் மீது பக்தி செலுத்த வேண்டும் அல்லவா? உண்மை என்னவென்றால் அவரே ஆட்கொள்ளும் பொழுதுதான் அவர் மீது அன்பு பிறக்கிறது, பாசம் பிறக்கிறது. மாறாக யாரோ ஒருவர் சொல்லி யாரோ ஒருவர் உங்களை நிர்பந்தப்படுத்துவதன் மூலமாக யார் மீதும் அன்பு வராது, அது இறைவன் மீதும் கூட. அப்ப அதை மீறி நம்ம ஒருத்தர் மீது அன்பு வைத்திருக்கின்றோம், அலாதியான அன்பு, அந்த பேரின்பத்தின் மீது ஒரு பற்றுதலோடு நம்ம இறைவனை நேசிக்கின்றோம். அப்படிங்கும் போது அந்த அன்பானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். எப்பவுமேங்க பிடித்தா விடா பிடிவாதமாக பிடிச்சுக்கணும். இப்போ அவரே ஆட்கொண்டா மட்டும்தான் நமக்குள்ள அவர் மீது ஒரு பக்தி வருகிறது, அவர் மீது ஒரு ஈர்ப்பு வருகிறது. அப்படிங்கும் போது